இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட 2 இன்சிடென்ட் பத்தி ஷேர் பண்ண போறேன். அந்த 2 இன்சிடென்ட்டையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அது என்னன்னாக்கா, ஹவு டு ஹீல் ஆர் செல்ஃப். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்சிடென்ட் நம்பர் 1. இந்த புக்கோட ஆத்தர், த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஜோசப் மர்ஃபி. அவரோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியால இருக்காரு. ஓகேவா? இது வந்து 1900s நடக்குது. ஓகேவா? ஏர்லி 1900s நடக்குது. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ். ஸோ 65 இயர்ஸ்ல அவருக்கு என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, டியூபர்குலோசிஸ் டிசீஸ் இருக்கிறதா அவருக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால அவரோட லங்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நிறைய டாக்டர்ஸை பார்க்குறாங்க, அது எப்படி சரி பண்றதுன்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த 65 இயர்ஸ் ஓல்டான அந்த அவரோட பையன் வந்து நிறைய விசாரிக்கிறாரு, அப்பாவுக்கு எப்படி சரி பண்ணலாம், எப்படி வந்து இந்த டிசீஸை போக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, ஒரு மாங்கை பத்தி சொல்றாங்க. யூரோப்ல இருக்க பல கோயிலுக்கு வந்து பயணம் செஞ்சிருக்காரு. அது இல்லாம அவர்கிட்ட வந்து ஒரு ரிங் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த ரிங்ல வந்து ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும். ஓகேவா? அந்த சிலுவைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ரிங்ல வந்து அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ரிங் வந்து இப்ப மேடானது கிடையாது, ரீசெண்டா மேடானது கிடையாது. அது வந்து செஞ்சுரிஸ் 100-200 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே அந்த ரிங் இருக்கு. அந்த ரிங்குக்கு ஒரு பவர் இருக்கு. ஸோ அந்த ரிங்கை யார் யாரெல்லாம் போடுறாங்களோ, அந்த ரிங்கை போட்டு யாரெல்லாம் ப்ரே பண்றாங்களோ, அந்த ரிங் வந்து பல பேரோட உடல்நிலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அந்த மாங்கை போய் பார்க்கறான். பார்த்துட்டு அவங்க அப்பா இப்போ இருக்கிற நிலைமையை பத்தி எல்லாத்தையும் அந்த மாங்க் எக்ஸ்பிளைன் பண்றான். எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அந்த மாங்க் வந்து அவர்கிட்ட இருக்க ரிங்கை வந்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அந்த பையன் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், நம்ம இந்த காணிக்கைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த ரிங் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். அவங்க அப்பாட்ட ஃபுல் கதையை சொல்றான். அந்த மாங்க் எப்படிப்பட்டவர், இந்த ரிங்கான பவர் என்ன, ஸோ கண்டிப்பா உனக்கு சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க அப்பாவுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு, அவங்க அப்பாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கான்ஃபிடன்ஸே இல்லை. ஸோ இப்போ அந்த இதெல்லாம் ஸ்டோரிலாம் கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை மாட்டிட்டு அவர் பயங்கரமா ப்ரேயர்லாம் பண்றாரு. கான்ஃபிடென்ட்டா நமக்கு சரியாயிடும் நம்புறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டேல இருந்தே அவருக்கு அவரோட லங்ஸ்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. போக போக நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு 65 இயர்ஸ்ல இருந்தவரே அடுத்த ஒரு 15-16 இயர்ஸ் உயிர் வாழ்ந்திருக்காரு. ஃபேக்ட் என்னன்னாக்கா, அந்த பையன் சொன்ன அந்த கதை எல்லாம் ஃபேக். அந்த மாங்கு, அந்த ரிங்கு எல்லாமே போய் அந்த பையனா வந்து ஒரு ரிங்கை செஞ்சு அதுல ஒரு கிராஸை வச்சு ஸோ அவங்க அப்பாட்ட வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். இது கூட ஓரளவுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ட்ரூவா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இன்சிடென்ட் நம்பர் 2 100% ரியல். அது என்னன்றதை நான் ஷேர் பண்றேன். 2001ல ஓகேவா, 2001ல கனடால நடக்குது. கனடால வந்து ஒரு ஸ்பானிஷ் டாக்டரும் கனடா நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டரும், நியூராலஜிஸ்ட். ஓகேவா? அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இது எக்ஸ்பெரிமெண்ட்னு அந்த பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. 6 பேஷண்ட்ஸை செலக்ட் பண்றாங்க. அந்த 6 பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கு. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னாக்கா, நம்ம இந்த கை நடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கை உதறது, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு டிசீஸ் இருக்கு. அவங்களால பேலன்ஸா நடக்க முடியாது, ஃபாஸ்டா எதையும் யோசிக்க முடியாது, எல்லாத்தையும் ஸ்லோவா தான் பண்ணுவாங்க. அவங்க பிரெயின்ல நியூரல் கனெக்ஷன்ஸ்ல சில ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ வரைக்குமே அதுக்கு கியூர் கிடையாது. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு இப்போ வரைக்குமே இதுதான் கியூர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த 6 பேஷண்ட்ஸை வச்சு என்ன பண்றாங்க, இந்த 6 பேஷண்ட் என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த 2 டாக்டர்ஸும் இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா குணப்படுத்தினாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், உங்களால பெட்டரா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷனை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, PET ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஸ்கேன் மூலியமா நம்ம டோபமைன் லெவல் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 3 பேருக்கு என்ன இருக்குனாக்கா, டோபமைன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் சொல்லல எதையும் ஃபாஸ்டா செய்ய முடியாது, ஸ்லோவா இருக்கும், அந்த கை நடுக்கம்லாம் இருக்கும்னு சொன்னால, அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் தென் இன்னொரு 3 பேத்துக்கு பார்த்தா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கர டிராஸ்டிக்கலாவே இருக்கு. அவங்களாலே அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பயங்கரமா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு சயின்டிபிக்கல் ப்ரூஃப் என்னன்னாக்கா, அந்த PET ஸ்கேன் சொல்லல, அவங்களோட இம்ப்ரூவ் ஆயிருக்க லெவல்ஸ் முன்னாடி என்ன லெவல்ல இருந்துச்சு, இப்போ என்ன லெவல்ல இருக்கு அப்படின்ற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கண் கூட அவங்களால பார்த்த உடனே அவங்க இன்னும் பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் ஒண்ணுமே இல்லை, நார்மல் உப்பு தண்ணி. ஓகேவா? அவ்வளவுதான், உப்பு தண்ணியை தான் அவங்க இன்ஜெக்ஷனா போட்டிருக்காங்க. இது இன்சிடென்ட் நம்பர் 2. இது 100% ரியல். இந்த 2 இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுனாக்கா, நம்ம உடம்புக்கு பிசிக்கலாவோ மென்டலாவோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம பார்க்குற ட்ரீட்மெண்ட், இல்லை நம்ம சாப்பிட்ற டேப்லெட்ஸ், இல்லை நம்ம போட்டுக்கிற இன்ஜெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம்னாக்கா, ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் நமக்கு சரியாயிடும் அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுனால நமக்கு சரியாயிடும் அப்படின்ற அந்த ஃபீலிங், நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ நம்புறோம், அந்த பிலீஃப்.
ஸோ அந்த ஃபீலிங், அந்த பிலீஃப் அதிகமாகும் போது தான் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து க்யூர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே அந்த பிலீஃப் தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நம்ப ஆரம்பிங்க. அண்ட் தென் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிடுச்சுனாக்கா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு அந்த ஃபீலிங்கை முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாயிடும். அண்ட் தென் தயவு செஞ்சு நெகட்டிவாக மட்டும் யோசிக்காதீங்க. எப்பயுமே எனக்கு சரியாயிடும், எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கும் போது பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக யோசிக்கும் போது ஸோ நெகட்டிவாக தான் நடக்கும். ஸோ நெகட்டிவாக மட்டும் யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.